கதிப்பாக்கா என்னக்கா இங்கே இருக்கீங்க? எங்க வண்டி எங்க? வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சையா. இந்த வண்டி வச்சிட்டு இருக்கீங்க? ஏன்னா ஒரு 6000 7000 ஆயிடுமா செய்யறதுக்கு. அதனாலதான் இந்த வண்டியில பொறுக்கி வயிற்றுக்கு ஏதோ சாப்பிட்றோம். உங்க பொண்ணு எங்க? பொண்ணு அங்க இருக்கிற சார். ஸ்கூலுக்கு போறாளா? போறேன். சரி சரி. என்னக்கா மாமா இருக்குது. இவ்வளவு பெருசா வந்துட்டு இருக்கிறா? பார்க்கும்போது சின்ன பொண்ணா இருந்தா. எத்தனாவது படிக்கிற? யூகேஜா? சரி, உனக்கு என்ன வேணும் ஸ்கூலுக்கு? சரி, இது விட்டா நீங்க வேற என்ன பண்றீங்க? இது வச்சு என்ன பண்ண, வாட்டர் கேன் பிளாஸ்டிக் எடுத்து போய் கைலங்கடையில போடுவோம். கைலங்கடையில போட்டு ஏதோ ஒரு 50 100 கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து அரிசி இல்லை பருப்பு வாங்கிட்டு குழந்தைக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல இது அது வாங்கி பிஸ்கெட்டு ஸ்நாக்ஸ் வாங்கியா? சரி, ஓகே ஓகே. போடுறது. நம்ம பெரிய வண்டி இருந்தா நம்ம வெளியே ரவுண்டுக்கு போனா ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய் கிடைக்கும். இந்த வண்டியில போனா என்ன ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய். நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்குது ஐயா, இந்த வண்டி செய்யறது அது செய்யறது, பாப்பா பாக்க. அதனாலதான் நீ ஹெல்ப் பண்றியா உங்க அம்மாக்கு? அவளை ஒரு பொண்ணா வந்து பொறந்துடுச்சு, நான் ஒரு பொண்ணா பொறந்துட்டோம். என்ன செய்ய முடியுது? எது இருந்தாலும் கஷ்டப்பட்டு தான் போய்க்கும். இப்போ நீ இதை வச்சா ஸ்கூல்ல படிக்க வைக்கிறது எல்லாமே? ஆமா. என்ன செய்யறது? இது போய் பொறுக்கி போட்டாதான் அவளுக்கு சாப்பாடு, எங்களுக்கு சாப்பாடு இல்ல. ஒரு நேரத்துல அவளுக்கு மட்டும் வாங்கி கொடுத்து நாங்க பட்டினி கூட ஒரு நாள்ல இருந்துருவோம். அப்படியா? நான் எப்போ லேட்டா தான் சாப்பிடுறது. சோறு இருந்தா சாப்பிடுறது, சாப்பிடலன்னா லேட்டா 3 மணி 4 மணி கூட ஆயிடும். ஒரு வேளை தான் சாப்பிட முடியும். என்னக்கா சொல்றீங்க? நிஜமாதையா, ஒரு வேளை தான் எங்களுக்கு. ஏன்னா சாப்பாடு இருந்தது. இப்போ கல்யாணம் நிச்சயதார்த்தம் அந்த மாதிரி ஆயிடுச்சு, சோறு எடுத்து வந்து கொடுத்தா சாப்பிடு. புரியுதா? இந்த மாதிரி நம்ம ஒரு நேரத்துல சாப்பாடு கிடைக்காது, ஒரு நேரத்துல சாப்பாடு கிடைக்கும். இப்ப நான் என்ன சார் காலைல சாப்பிட்டோம் அவ்வளவுதான், இன்னும் இருந்து சாப்பிடுவேன். மதியானம் சாப்பாடு எப்படி எனக்கு தெரியாது. ஆனா இவளுக்கு அப்படி கிடையாது, இவளுக்கு சாப்பிட வைக்கணும். ஏன்னா பசிக்கும். ஆமா, பிக்ஸ் வந்த குழந்தை மயக்க அடிச்சு பிக்ஸ் வருதா? என்னங்க சொல்றீங்க? சின்ன குழந்தைல ஒரு வாட்டி பிக்ஸ் வந்தது. அதுக்கப்புறமா இப்ப 5 வயசுல ஒரு வாட்டி பிக்ஸ் வந்தது. ஹாஸ்பிடல்ல போய் பாத்தீங்களா? ஹாஸ்பிடல்ல போய் பார்த்தோம். நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப பரவாயில்லன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ இவளுக்கு சத்து இல்லையா, சத்தான பொருள் சத்தான இதெல்லாம் வாங்கி கொடுன்னு சொல்லுது. நம்மளே ஏழை பிறந்துட்டோம், இதுக்கு ஏழைக்கு என்ன பண்ண முடியும்? அப்படிலாம் எதுவுமே கிடையாதுக்கா. என்னக்கா எப்படி நினைக்கிறீங்க? நம்ம ஏழைப்பட்டவங்க, நம்ம வயிற்றுல ஒன்று வந்து போந்துச்சு, நம்ம நோய் நடி இல்லாம தான் வந்ததா. குழந்தை பத்த கூட நோய் நடி வந்து செய்ய முடியும். சத்தான பொருள் சத்தான இதெல்லாம் வாங்கி குடிச்சோன்னா நம்ம தின்றது ஒரு வேலை தான். அதுக்குன்னு சத்தான பொருள் ஒன்று கூட வயிறு கட்டிதான், அதுக்கு எதுதான் வாங்கி கொடுக்காம நல்லதான் நடக்கும். நீங்க அப்படி நினைக்கிறீங்க? பரவாயில்ல, நீங்க படிக்க வைக்கிறீங்க, படிக்க வச்சு அப்படியே பெரிய ஆகிடுங்க. அதுதான் சார் என் வயிற்று கட்டி அதுக்கு படிக்க வைக்கிறேன். எப்படியாவது ஒரு 4 ஏத்து படிச்சுன்னா உங்களை மாதிரி ஆகணும் கூட பரவாயில்ல. ஏன்னா நம்ம கொஞ்சம் குழந்தை கரை ஏறிடுச்சுன்னா அதுக்கு மேல அது ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு கூட நம்மளுக்கு 4 ரூபாய் சம்பாரிச்சு கூட எனக்கு கொடுக்க வேண்டாம் சார். அதோட வச்சிருந்தா கூட பரவாயில்ல. படிக்க வச்சு நல்ல ஒரு ஆளாக்குவாங்க, அவ்வளவுதான். அது ஒரு நல்ல படிக்க வச்சு ஒரு நல்லா ஆயிடுச்சுன்னா போதும். படிச்சு ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போனாலே போதும். ஏதோ என் மனசு ஆறிந்து கிடக்கும். சரி சரி, ஓகே. அது ஒரு நல்ல வாரத்துல கரை ஏறி கொடுத்துட்டா கண்ணு முட்டன்னு கூட பரவாயில்ல. அப்படிலாம் எதுவும் ஆகாதுக்கா, நல்லதான் நடக்கும். பரவாயில்ல. சரிக்கா, இப்போ உங்களுக்கு ஏதாவது உதவி தேவையாக்கா? என்ன தேவைப்படுதுக்கா உங்களுக்கு? நான் ஏதாவது சப்போர்ட் பண்றேன். உங்களுக்கு என்ன தேவைப்படுது உங்களுக்கு? குழந்தைக்கு வீட்டுல கரண்ட் இல்லையா, ஆனா இல்லன்னு மைக் வச்சுதான் கொளுத்து தூங்குறோம். ஏன்னா ஒரு நேரத்துல ரோட்ல மழை பெஞ்சிச்சுன்னா தூங்க முடியல. அதனாலதான் வீட்டு உள்ளதான் வந்து ஏதோ ஒரு ஃபேன் எதுனா வாங்கி கொடுங்க. ஃபேன் கரண்ட் வசதி இருக்கா? கரண்ட் இல்ல, ஏதோ பேட்டரி ஃபேன் அந்த மாதிரி வேணும். ஏன்னா அது மாதிரி இருந்தா கூட எதனா கடல்ல போய் கூட வந்து சார்ஜர் மாதிரி போட்டு கூட வச்சுக்கலாம். அப்ப கரண்ட் இல்ல எப்படி படிக்க வைக்கிறதுல? மைக் வச்சுதான் கொளுத்து விடுறோம் சார். கொசு நிறைய இருக்குது வீட்டுல. படிக்க வைக்கிறதுலாம் இந்த கடலை வாங்கி இந்த மைக் வெத்தி இருக்குல்ல, அது மைக் வெத்தி கொளுத்தி அங்க வச்சுட்டா அது புக் அண்டா வச்சுட்டு அவ படிச்சுக்கணும். மெழுகு வச்சுதான் படிக்கிறாளா? அது வச்சுதான் ஏதுனா, அது வச்சுதான் ஏதுறா, அது வச்சுதான் படிக்கணும். இப்போ உங்களுக்கு வந்து குழந்தைக்கு இப்போ அவ படிக்கிறதுக்கு வந்து ஃபேன் வேணுமா உங்களுக்கு? ஃபேனு வேற என்ன வேணும் உங்களுக்கு? ஏங்க அப்படி யோசிக்கிறீங்க? தம்பின்ற முறையில நினைச்சீங்க என்ன? ஏன்னா ஒரு அண்ணன் கிட்ட வந்து நம்ம என்ன கேட்க முடியும்? நம்மளால அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் நீங்க பண்ணதே போதும் எங்களுக்கு. ஏன்னா என் குழந்தை ஒரு நல்ல மாதிரி படிச்சு நல்ல ஆளான போதும். உங்களால முடிஞ்சது என் குழந்தை நல்ல மாதிரி இருக்குன்னா ஒரு பேன் வாங்கி கொடுத்தா அதுக்கு ஒரு காத்தோட்டமா தூங்கினால போதும். சரி, உங்களுக்கு கடை எங்க இருக்கு தெரியுமா? கண்டிக்கு தான் போகணும்.
நீங்கள் வாங்க, நம்ம போயிட்டு என்ன வேணுமோ பாப்பா கூப்பிட்டு வாங்க, என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். அவளுக்கு ஷூ வாங்கி கொடுயா, ஷூ ரொம்ப நீங்கள் வாங்கி கொடுத்தீங்களா? ஆமாம், தேஞ்சு போதா? சரி நான் வாங்கி தரேன், அண்ணன்ற முறையில் நான் பண்ணுறேன். நீங்கள் வாங்க, நம்ம வாங்கிக்கலாம். வாங்க வாங்க. ஐயோ அக்கா நன்றி, நான் அன்றைக்கே உங்கள்கிட்ட சொல்லாதீங்க, நான் தம்பி தான், அவள் என் தங்கச்சி. ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் படிக்க வைக்கிறேன். மாமாவோ தங்கச்சோ ஏதோ ஒன்று. மாமாவா? சரி ஓகே, என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன். யாரும் இல்லை சார், தம்பி என் கூட பிறந்தவங்க யாரும் இல்லை. சரி ஓகே, ஒரு அண்ணனா தானே. கண்டிப்பாக்கா நான் என்னால் முடிஞ்சதை பண்ணுறேன். அது பிறந்த நாள் பாப்பாக்கு வருவீங்களா? கண்டிப்பாக நான் வரேன்க்கா. எப்போ? ஓகே, அடுத்த மாதம்க்கா, அடுத்த மாதம் பர்த்டே. நான் கண்டிப்பாக நான் வரேன். என் பொண்ணு கூட காத்திருப்பா. கண்டிப்பாக நான் வரேன். சரி, என் பொண்ணுக்கு ஒரு தாய் மாமா மடியில் வச்சு காது குத்துன்னு எனக்கு எவ்வளோ ஆசை இருந்துச்சு. அவளோட என் கூட பிறந்தவங்க யாரும் இல்லையா, அதனால நான் மடியில் உட்காரச்சு காது கொடுத்துட்டேன். உங்க ஃபோன் நம்பர் எனக்கு சரியா தெரியல, தெரிஞ்சிருந்தா உங்க மடியில உட்கார வச்சு அவளுக்கு காது குத்து இருப்பேன். ஒரு மாமாவா உட்காந்து அவளுக்கு காது குத்து எங்களுக்கு பெருமையா இருந்துருக்கு. விடுங்க, நான் தான் வந்துருக்கேன், என்னால் முடிஞ்சா நான் பண்ணுறேன். இப்போ நான் போய் வாங்கிட்டு வந்து என்ன தேவையோ ஆட்டோவில் வந்துருங்க. நான் ஆட்டோக்கு இது பண்ணுறேன், நீங்கள் ஆட்டோவில் வந்துருங்க. எந்த கடை உங்கள் கடை தெரியும்ல உங்களுக்கு? தெரியும். ஆமாம், அங்கே போய் நான் வாங்கிக்கலாம். நீங்கள் வாங்க, வண்டி விட்டுட்டு வந்துடுங்க. உள்ளே போங்க. ஒரு ஷூ போட்டு வரலாமா? எனக்கு ஸ்கூல் ஷூ மாட்டேன். பிளாக் ஷூ. என்ன கலரு? ஒயிட் ஒன்று பிளாக். சரி உட்காந்துக்கோ, அதில் உட்காரு. கரெக்டாக இருக்கு. கால் உள்ள வச்சுட்டாங்களா? இது டைட்டாக இருக்குமேக்கா? இல்லை பரவாயில்ல, முன்னாடி இப்படி ஃப்ரீயாக தானே இருக்கு. கரெக்டாக இருக்குதா? ஓகேவா? ஓகேவா, இப்போ கரெக்டாக இருக்குதுண்ணா. கரெக்டாக இருக்கு. இதில் ஒயிட், இது ஓகே, ஒயிட்டு கொடுத்துருங்க. அப்புறம் அந்த பிளாக்கு அப்புறம் ஒயிட் ஷூ கொடுத்துருங்க. அக்கா உங்களுக்கு செருப்பு வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோ இவங்க செருப்பு கொடுத்துருங்க. அக்கா வாங்கிக்கோங்கக்கா, செருப்பு போடாமல் தானே நடந்து போகிறீங்க. அப்புறம் என்ன செருப்பு போடுங்க. இங்கே போயிலாண்ட இந்த 5ஆம் நம்பர் பாப்பாக்கு ஃபிக்ஸ் வந்ததுன்னு சொல்லி நான் வேண்டியிருந்தேன் கோயிலுக்கு. அது வேண்டி இருக்கும்போது டீம் இருக்குதுன்னு சொல்லி வேண்டி பாப்பா கொஞ்சம் ஒன்றுமே இல்லை, நல்லா இருக்குது, நார்மலாக இருக்குது, ஒன்றும் இல்லைன்னு சொன்னதான் கொஞ்சம் மனசுக்கு. அப்படியா? அதனால தான் அங்கே நெருப்பில் இறங்கி தீமேறிச்சு. அப்படியா? எப்படி இருக்கு ஆளு? ஆமாம், இது நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்ன பார்த்து. எப்போ இப்போதான் ஆச்சா? இந்த போச்சு ஆடிமா. இவளை தூக்கிட்டு நடந்தேன். இவளை தூக்கி நடந்தீங்களா? 3 வாரமா ஹாஸ்பிட்டலுக்கு போய் மருந்து வாங்கிட்டேன். அதுக்கா? ரொம்ப ரொம்ப இப்போ கூட சரியானால நடக்க முடியாது செருப்பில். இந்த சைடு ரொம்ப பொத்தலாகி போச்சு. நீங்கள் பொறுமையாக நடந்தால் நல்லா போயிடுச்சு, ஸ்பீடாக ஒன்றும் ஆயிருக்காது. அக்கா பேக் சின்ன பேக்காக வாங்கிட்டேன். சின்ன பேக்கே போகலாம். நம்ம 1 வருஷம் ஆயிடுச்சுல அவளுக்கு பேக் வாங்கி கொடுத்து? 1 வருஷம் ஆயிடுச்சு. அப்படியா? நான் வாங்கி ஒரு பேக் கிழிஞ்சிருச்சா? அதான் 1 இயர் மேலே ஆயிடுச்சு. அப்படியா? கரெக்டாக இருக்கு. இதுவே நல்லா தான் இருக்கு. இதே நல்லா தான் இருக்கு. ஆனா இது போதும். பர்பிள் போட்டு போறீங்களா இல்ல பேக் பண்ணி தரேன்? நல்லா தான் இருக்கு, டிசைன் நல்லா இருக்கு. வேற ஸ்கூல் பேக் பாப்பாக்கு. இந்த பாப்பா. ஆமாம். பானிபூரி நீ எனக்கு வாங்கி தர, பசியுது எனக்கு. நீ வாங்கி தரியா பானிபூரி? வாங்கி தரியா? வாங்கி தரியா? எப்போ வாங்கி தர? நாளைக்கா? அப்போ இன்னும் வாங்கி தர மாட்டியா? உங்களுக்கு பிடிச்சத வாங்கி கொடுங்கண்ணா. இதுவா? இது ஓகேவா? இது ஓகேவாக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கு? எனக்கு அவளுக்கு பிடிச்சா எனக்கு ஓகே தான். இது ஓகேவா? வேற அவ்வளோதான். அவ்வளோதானக்கா? வேறு எதாவது வேணுமா? வாட்டரா? என்ன வேணும்? அந்த மாதிரி வேணாம். இது எவ்வளோ? இந்த மாதிரி அக்கா, இந்த மாதிரி ஓகே. ஓகே. தேங்க்யூ. போங்க போங்க.
பேட்டரி ஃபேன் இருக்கா? அது இருக்கா? காமிங்க. படிக்க வச்சுறேன் அப்படியே. வருது வருது. ஓகே நன்றிக்கா. நன்றிண்ணா. बैटरी गाल दी मैं சரிக்கா நீங்கள் வாங்க, ஆட்டோவில் வந்துடுங்க. நான் பொருளை நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். நாங்கள் ஆட்டோ காசு வச்சு வந்துடுறீங்களா? நாங்கள் அங்கே வந்துடுறேன் நான். சரி வாங்க வாங்க, நான் இங்கே நின்றுட்டு இருக்கேன் உங்களுக்கோசம். வாங்க வாங்க, இப்படி வாங்க இப்படி வாங்க. புக்கு எல்லாம் இருக்குது. ஓகேவா? தேங்க்யூவா? எதுக்கு தேங்க்யூ? எதுக்கு தேங்க்யூ? அம்மா சொன்னாங்களா? அப்போ நீங்கள் எதுக்கு தேங்க்யூ சொன்னோன்னு தெரியாதா? என்னங்கா? ஓகேவா? நீங்கள் வந்து இதுக்கு மேலே வந்து பாப்பாவை ஃபேனு லைட்டும் இருக்குது, இதில் சார்ஜ் போட்டு படிக்க வச்சுக்கலாம். சரிங்களா? ஐயோ பரவாயில்ல, இருக்கட்டும். இந்தா ஓகேவா? சந்தோஷமா அக்கா? அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. தீபாவளிக்கு பட்டாசு உனக்கு. சரியா? ஹாப்பியா? சந்தோஷமா? ஆ தேங்க்யூ தேங்க்யூ. இந்த தீபாவளிக்கு பட்டா ஐயோ அக்கா கையெடுத்துக்க முடியாதீங்க, நான் சொன்னேன் உங்களை. நான் ஏன்னா எங்கள் குழந்தைக்கு அண்ணன் தம்பிங்க கூட இவ்வளோ ஒத்திச்சு பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் எங்களுக்கு கூட பிறந்த அண்ணாவாக இருந்து எங்களுக்கு இந்த குழந்தைக்கு ஏதோ என்னால் முடிஞ்சதுக்கா, அவ்வளோதான். உங்களுக்கு சந்தோஷம்ல? ரொம்ப சந்தோஷமா. சரி ஓகே. என்ன என் சந்தோஷம் அட இவ சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? बोले சூப்பர். உனக்கு சந்தோஷமா சாக்கி? சூப்பர். சூப்பரா? சரி ஓகே. சரிக்கா, நீங்கள் பாப்பா நல்லா படிக்க வைங்க. சரிங்களா? அவங்களுக்கு ஹாப்பி இல்லை? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி ஓகே. சரிக்கா, நல்லபடியாக படிக்க வைங்க. கையெடுத்து கும்பிடாதீங்க. ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நான் வரேன். தீபாவளிக்கு ஏதோ என்னால் முடிஞ்சது. சரிங்களா? பட்டாசு வாங்கி கொடுத்துறேன் உங்களுக்கு. எதுவும் பிரச்சனை இல்லை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி வண்டியை ரெடி பண்ணி கொடுக்க பார்க்குறேன். ஆனால் கன்ஃபார்மாக நல்லா சொல்ல முடியாது. நான் ட்ரை பண்ணுறேன். உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் நீங்கள் பண்ணல போதும். கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேங்க்கா. சரிங்களா? அப்புறம் இன்னும் ஒன்று, ஆக்சுவலி வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி ஒரு அண்ணன் சொல்லியிருந்தார். சரிங்களா? அந்த அண்ணனுக்கு வந்து அந்த அண்ணனோட பையனுக்கு பர்த்டே. அவங்க பையன் பேர் வந்து ஆதித்யா. ஆதித்யா. நீங்கள் வந்து ஒரே விஷ் மட்டும் அவனுக்கு பண்ணிவிடுங்க. நல்லா இருப்பாங்க அவங்க. போனோம் நல்லா இருப்பாங்க. ஹாப்பி பர்த்டே ஆதித்யா. ஆக்சுவலி அந்த குழந்தை தான் வந்து உங்களுக்கோசம் ஹெல்ப் பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்பா கிட்ட மூலியமாக சொல்லியிருந்தாங்க. உனக்கு வந்து ஆதித்யான்னு ஒரு அண்ணன் தான் வாங்கி கொடுத்தாரு. சரியா? இதெல்லாம் அந்த அண்ணனுக்கு பர்த்டே. அந்த அண்ணன் பேர் ஆதித்யா. சரியா? அவர் பேர் ஆதித்யா, என் பேர் ஹேமந்த். சரி. தேங்க்யூ. அந்த அண்ணனுக்கு தேங்க்யூ சொல்கிறேன். சரியா? சரிங்களாக்கா? ஓகே. நான் பத்திரமா சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. நீங்கள் அந்த பையனுக்கு மட்டும் விஷ் பண்ணுறேங்க. ஏன்னா அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க உங்களுக்கு. ஆதித்யா எப்போ நல்லா சந்தோஷமா இருக்கு. சின்ன பையன் தான். அவங்க அப்பா ஊரில் இருக்காரு. அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை. சரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க. அதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன் நான். சரிங்களா? சரி ஓகே. உங்கள் பாப்பாவை நல்லபடியாக படிக்க வைங்க. சரிங்களாக்கா? நான் போயிட்டு வரேன். ஓகே சரிக்கா. நாங்க தீபாவளிக்கு ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு வந்தேன் நான் உங்களுக்கு. 2 சாரி இருக்குது. சரிங்களா? அது கவரில் போட்டு வச்சுங்க. சாரி இல்லையா? சரி சரி ஓகே ஓகே. ரொம்ப நன்றி. ஐயா பரவாயில்ல, இருக்கட்டும்க்கா. ஏன்னா எனக்கு ஒரு அண்ணா கூட இப்படி ஒத்துச்சு பண்ணியிருக்க மாட்டேன். நீங்கள் ஒரு அண்ணாவா எனக்கு உதவி பண்ணது ரொம்ப நன்றி. சரிக்கா ஓகே. சரிக்கா, பார்த்து பத்திரம். நான் போயிட்டு வரேன். தீபாவளி அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி போல். ஹாப்பி தீபாவளி. அதான் என்னது? மாமா ஹாப்பி தீபாவளி போல். மாமா ஹாப்பி தீபாவளி. 2 கை கொடுப்பியா? சரி ஓகே.